மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி வருவதுடன் மக்கள் நல பணிகளையும் செயல்படுத்தி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொலமங்கலம், தளி, சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழையூர், வெங்கடாபுரம், குருப்பட்டி, கொடித்திம்மனஹள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல் படி பகுதி நேர நியாய விலை கடைகளை அமைச்சர் திரு பி. பழனியப்பன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் 2167 பயனாளிகளுக்கு 10 கோடியே 17 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் 2 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தாலிக்கு தங்கத்தையும் அமைச்சர்கள் திரு என். சுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் வழங்கினர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம், காதொலி கருவி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ஆர். வைத்திலிங்கம், திரு டி. கே. எம். சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் வாகனம், காதொலி கருவி, கண்ணாடி உள்ளிட்ட 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இங்கு 15% தள்ளுபடி விலையில் பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இதில் அமைச்சர் திரு ப. மோகன் கலந்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இருந்து அஞ்சட்டி, தளி, கெலமங்கலம் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கான வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பழனியப்பன் கலந்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் 160 பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை என 5,5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் திரு ஆர். பி. உதயகுமார், திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி புனித ஜான் வெஸ்ட்ரி ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் உள்ள அண்ணா கலையரங்கில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அரசு பொருட்காட்சி தொடங்கப்பட்டது. இதில் அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகள் மூலம் 1472 பயனாளிகளுக்கு 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாகர்கோவிலில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமில் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் 104 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மோரிக்கல் டி. மணியட்டி பகுதியில் மக்களின் கோரிக்கையை ஏற்று 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் தொட்டி மற்றும் பயணிகள் நிழற்குடைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. உதகையில் 23 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட குறைந்த விலையில் கனரக வாகன எடை மேடை பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனிடையே வேலூர் மாவட்டம் அம்மூர் பகுதியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலையில்லா கறவை மாடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன.